போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க. உங்கள் சேனலில் ஏதோ ஒரு வீடியோ ஒழுங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதே நம்ம சேனலில் வேறு ஏதோ ஒரு வீடியோக்கு, அதாவது பூயா ஆப்பில் நான் போட்ட ஏதோ ஒரு வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, உடனே உங்களை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் ஃபாலோ ரிக்வஸ்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. உங்கள் சேனலுக்கு நாங்கள் வந்து ஃபாலோ ரிக்வஸ்ட் திருப்பி தருவோம். ஸோ போன வீடியோ பார்க்காதீங்க, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம வந்து போயா அப்படிங்கிற இந்த ஆப் வந்து ஒரு சீரியஸாகவே போடலான்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து போன வீடியோவில் வந்து எப்படி போயா ஆப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது, மெஜாரிட்டியாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியாச்சு. இப்போ வந்து போயா ஆப் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். போயா ஆப் வந்து எப்படிலாம் செட்டப் பண்ணணும் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபைலுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் இல்லை. நம்ம ஸ்ட்ரீமர் சென்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும், அதாவது இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு நமக்கு உள்ளே போயிடலாம். என்னடா யாரெல்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து ஸ்ட்ரீமர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதாவது என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இதில் வந்து செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். இதில் யூனிக் டேஸ் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக எத்தனை நாள் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து யூனிக் டேஸு. இது ஸ்ட்ரீம்டு ஹார்ஸ் ஸ்ட்ரீம்டு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் இது வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ், இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரேஜ் லாகின் சிசியூ அப்படிங்கிறது வந்து 10 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதில் 3 பேர் வந்து உங்களை திருப்பி நீங்கள் ஒவ்வொரு தாட்டி லைவ் போகிறப்பையும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக அவங்க உள்ளே லாகின் ஆகணும். அதை வந்து ஆவரேஜ் லாகின் சிசியூ. ஸோ நீங்கள் வந்து ஜென்யூனாக உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒழுங்காக உங்களுக்கு வந்து ஆவரேஜ் லாகின் சிசியூ வந்து கிடைக்கும். ஆனால் இதே நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க திருப்பி உங்களுக்கு ஃபாலோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து உள்ளே வந்து பார்க்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதனால் ஜென்யூனாக முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள். இப்போ வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் வந்து நமக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி இப்போதைக்கு இல்லை. நீங்கள் கொடுக்குற ஃபாலோ ரிக்வெஸ்ட் மூலமாக தான் இருக்குது. நம்ம வீடியோ போடுறப்பெல்லாம் ஒழுங்காக நீங்களும் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிருங்க. அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதனால் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குது. இதேமாதிரி நீங்கள் லைவ் போட்டாலும் நான் கன்ஃபார்ம் உள்ளே வந்து பார்ப்பேன், கமெண்ட் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ண முடியாது. எலிஜிபிலிட்டி நமக்கு இன்னும் கிராஸ் பண்ணலாம். இதே வந்து நமக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. கேஷுவலாக விளையாடுறவங்க, பார்ட் டைமர், அப்புறம் ப்ரோ பிளேயர்ஸ், இந்த மாதிரி 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இல்லை கேஷுவல்னு பார்த்தா அதிகபட்சமாக நமக்கு வந்து $40 தராங்க, குறைஞ்சது $5 தராங்க. $5 $350 US வந்து இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு $350 சில்லற வரும். இதே ப்ரோ பிளேயருக்கு ஹையஸ்ட் பெய்டு எவ்வளோனா $2000 நமக்கு 1.5 லட்சம். 1.5 லட்சம் ஒரு மாதத்துக்கு 20 நாள் கேம் விளாண்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஷுவல் எப்படின்னு பார்த்துக்கலாம். கேஷுவல் வந்து நீங்கள் மினிமம் 5 நாள் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கணும் மாதத்துக்கு. 5 நாள் ஸ்ட்ரீம் பண்ணுறதுல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்ணால் தான் அன்றைக்கி ஒரு நாள் ஸ்ட்ரீம் டேஸாகவே கணக்கு எடுத்துக்கும். ஸ்ட்ரீம் டேஸ் அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீம் டேஸ்னால் என்னென்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அதாவது ஒரு 2 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரீம் டேவாக கணக்கு எடுத்துக்கும். இதே 2 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் கம்மியாக எடுத்துட்டிங்கனாலும் அதாவது ஒரு ஸ்ட்ரீம் டேவாகவே கணக்கு எடுத்துக்க நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணது அன்றைக்கி பெஸ்ட்டு தான். ஏன்னா கீழே ஸ்ட்ரீம் ஹார்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ப்ளஸ் 1 மணி நேரம் சேர்ந்துக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் டேஸில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேராது. ஸ்ட்ரீம் டேஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரீம் டே, அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் வந்து மாதத்தில் 5 நாள் ஸ்ட்ரீம் பண்ணிடுவோம். அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 5 நாள் ஸ்ட்ரீம் பண்ணிடுவோம் மாதத்தில். அதாவது காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் அன்றைக்கி கணக்கு முடிஞ்சிச்சு. அந்த மாதத்தில் இதே மாதிரி ஒரு 5 நாள் ஸ்ட்ரீம் பண்ணால் வேலை முடிஞ்சு. ஆவரேஜ் லாகின் சிசி வந்து நமக்கு வந்து 30 இருக்கணும். ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 100 இருக்கணும். ஃபாலோவர்ஸ் வந்து 100 கிடைக்கலாம், சிம்பிள் மேட்டர் தான். நம்ம இப்போ தான் ஆரம்பித்தோம், நமக்கு வந்து 20 ஃபாலோவர்ஸ் வந்து கிடச்சிட்டாங்க. நான் யார்த்தையும் சொல்லவும் இல்லை, 20 ஃபாலோவர்ஸ் வந்து கிடச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 100 ஃபாலோவர்ஸ் வந்து ஈஸியாகவே கிடச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு $5 சொல்லியிருந்தோம். $5 வேணாம் அப்படிங்கும்போது வந்து கேஷுவலாக விளையாடுறவங்க எப்படியும் காசுக்காகலாம் விளையாட போகிறதில்ல. அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து டைமண்டாக தருவாங்க. அதாவது நான் 1000 டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். $5 எடுத்துக்கலாம், அப்படின்னா $1000 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த ப்ரோ பிளேயருக்குலாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் எலிஜிபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் மாதத்தில் 20 நாள் ஸ்ட்ரீம் பண்ணணும், 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸ்ட்ரீம் டேஸ் வந்து 2 மணி நேரம் தான். நீங்கள் ஒரே நாளில் கூட 16 மணி நேரம் கூட ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் கூட ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸ்ட்ரீம் டேஸ் வந்து ஸ்ட்ரீம் ஹார்ஸ் வந்து 80 சேர்ந்துக்கும். ஆனால் நீங்கள் 20 நாள் 2 மணி நேரம் கன்ஃபார்ம் ஸ்ட்ரீம் பண்ணி ஆகணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்ணால் தான் அது 20 நாள் வந்து ஸ்ட்ரீம் டேஸாக கணக்கு எடுத்துக்கும். மொத்தத்தில் 80 ஹவர்ஸ் வரணும். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். காலையில் ஒரு 7 to 9 ஸ்ட்ரீம் பண்ணிங்க, நைட்டு ஒரு 7 to 9 ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா 4 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். ஸோ அவள் தான் வேலை முடிஞ்சு. இதில் வந்து நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். 6,000 ஆவரேஜ் லாகின் சிசி வந்து 6,000 பேர் உள்ளே வந்து பார்க்கணும். இதுதான் நமக்கான எலிஜிபிலிட்டி. அதாவது ப்ரோ பிளேயருக்கான எலிஜிபிலிட்டி இவ்வளோ தான்.
இதில் வந்து நமக்கு $2000 கிடைக்குது. $2000 கிட்டத்தட்ட 1,44,000 சில்லறை வந்து கிடைக்குது. $72ங்கிற ஒரு பழைய கணக்காக எப்பயும் தெரியல. இப்போ வந்து கரண்ட்டாக டாலரோட ப்ரைஸ் என்னன்னு தெரியல. ஸோ $1 அப்படிங்கும்போது வந்து நமக்கு ₹72 அப்படிங்கிற கணக்கு வச்சு நமக்கு வந்து 1,44,000 மேலே வருது. ஸோ எவ்வளோ தான் டாலரோட ரேட்டு குறைஞ்சாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து 1,00,000 அப்படிங்கிறது வந்து அசால்ட்டாக வந்துடும். அதே நீங்கள் வந்து டெய்லியும் விளையாடணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு விளையாண்டிங்கன்னா, இதே கேஷுவலாக அப்படியே விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ரெகுலராக ஸ்ட்ரீம் பண்ணாலே போதும். ரெகுலராக ஓரளவுக்கு ஃபன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் நிறைய கிளிப்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பெருசாக வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம இங்கே முக்கியமே ஸ்ட்ரீமிங் தான். ஸ்ட்ரீமிங் தான் நமக்கு இந்த ஆப்பில் ரொம்ப முக்கியம். அதனால் ஸ்ட்ரீம் பண்ணுறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸும் சீக்கிரம் கிடைப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். நம்ம சேனலில் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படிங்கும்போது வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா BOOYAH ஆப்லேயே கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அங்கேயே கூட ரிப்ளை பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த சீரீஸ்லாம், அதாவது இந்த சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோஸ் போடலாம். என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்டில் தென் தேங்க்யூ, பை பை, see you from அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான். டேக் கொஸ்டினை தமிழ் நீங்கள் பார்த்துருக்குது. டேக் கொஸ்டினை தமிழ். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சால் நம்ம BOOYAH ஆப்பில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஃபாலோவிங் ஐடி வந்து நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் போய் BOOYAH ஆப்பில் வந்து சர்ச்சிங்கிற ஆப்ஷனில் போட்டு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.